Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். விஜய் டிவியில் இருந்து விலகினாரா பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நியூஸோ வீடியோவோ பார்த்தீங்க படிச்சீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு தோன்ற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கக்கிட்டு வந்துருங்க. சரி, நான் எதுக்கு இந்த டாபிக் எடுத்து பேசுறேன்னா, சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 ஃபீமேல் ஹோஸ்டா நம்ம மகாநதி சீரியல் காவேரி கதாபாத்திரத்தில் நடித்த லக்ஷ்மி பிரியா அவங்க தான் வந்து கமிட் ஆயிருக்கிறாங்க. என்னப்பா சொல்ற? அப்போ பிரியங்கா அக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் முடிஞ்ச கையோட இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும் இல்லையா? பொண்ணு வீட்டில், மாப்பிள்ளை வீட்டில், சொந்தக்காரங்க வீட்டில எல்லாம் அந்த விருந்து எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்காக அக்கா இப்போ லண்டன் வரைக்கும் போயிருக்கிறாங்க. அதுக்கிடையில் ஆரம்பிக்கப்பட இருக்கக்கூடிய சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 இந்த சீசனோட ஃபீமேல் ஹோஸ்டா லக்ஷ்மி பிரியா வந்து கமிட் ஆயிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா நம்ம பிரியங்கா அக்காவை மிஸ் பண்ணுவோங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா மாக்கா பாண்டன் கூட சேர்ந்துட்டு பிரியங்கா அக்கா அடிக்கிற அந்த லூட்டிகளா இருக்கட்டும், கலாய்களா இருக்கட்டும், கவுண்டர்களா இருக்கட்டும், நம்ம பார்த்து சிரிச்சு நம்ம கவலையெல்லாம் மறந்து சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு ஷோ தாங்க சூப்பர் சிங்கர் ஜூனியருங்க. அவங்க இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் லக்ஷ்மி பிரியா பண்றாங்களா அப்படிங்கிற இந்த ஒரு நியூஸை கேள்விப்பட்டோம்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகணும். அதே மாதிரி தான் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி பிரியாவுமே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டு அந்த போஸ்ட்டுக்கு கீழே பயங்கரமாக நிறைய எமோஷ்னல் ஆகி ஒரு பயங்கரமான ஒரு கேப்ஷன் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த நாள் எனக்கு ஒரு மிகப்பெரிய நாளுங்க, ரொம்ப பதட்டமாகவும் ரொம்ப எக்ஸைட்டடாகவுமே நான் இருக்கிறேன். ரைட் ஃப்ரம் த டே நான் வந்து ஆங்கர் ஆக போகிறேன் இந்த ஒரு மிகப்பெரிய ஷோவில். இந்த ஹாப்பியான நியூஸை என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. இதை சீக்ரெட்டாக தான் வச்சுக்கணும்னு நினச்சேன். இதை கேட்டு நீங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்களே, அதுக்காக தான் இப்போ சொல்கிறேன். இந்த ஷோவோட ப்ரோமோவுக்கு இவ்வளோ பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. யூ கைஸ் ஃபெல்ட் ஜென்யூன்லி ஹாப்பி ஃபார் மை நெக்ஸ்ட் ஸ்டெப். எனக்கு கிடச்சிருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லலை, பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு கிடச்சிருக்கிற வாய்ப்பை நான் முழுசாக பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா எமோஷன்ஸையுமே இந்த இன்ஸ்டாகிராம் கேப்ஷனில் போட்டு உடச்சிட்டாங்க. ஆல் தி பெஸ்ட் லக்ஷ்மி பிரியா, நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறதுக்கு எங்கள் டீம் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நம்மளும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. இவ்வளோ நாள் நம்ம மாக்கா பண்ண பிரியங்கா அக்கா இந்த காம்பினேஷனில் வந்த இந்த ஷோவை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம பிரியங்கா அக்கா இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண முடியாதுங்கிற நிலைமையில லக்ஷ்மி பிரியா வந்திருக்கிற இந்த நிலைமையில இந்த ஷோ எப்படி இருக்கு அப்படிங்கிற இந்த புதுவித ஒரு அட்டம்ப்டையும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். இதற்கிடையில நம்ம பிரியங்கா அக்காவினுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை பார்க்கும்போது, கல்யாணமான கணவரின் கையை விடித்துக் கொண்டு சென்னை முதல் லண்டன் வரை போவோமா, மறுவீட்டு ஃபங்க்ஷனை முடித்து சென்னை திரும்புவோமா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையுமே செம்ம ஹாப்பியாக கணவன் மனைவியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே, நம்ம பிரியங்கா அக்கா ஆஃப்டர் மேரேஜ் ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பியும் சூப்பர் சிங்கர் ஜூனியருக்கு வருவாங்க, காமெடியை தருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அம்பிட்டுதான் நியூஸ். ஓகே ஃபைன் டியர், வீடியோ பார்க்குற வியூவர்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்து என்ன? சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10ல பிரியங்கா அக்கா ஹோஸ்ட் கிடையாது, லக்ஷ்மி பிரியா ஹோஸ்ட் அப்படிங்கிற இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூட ஒரு ரெட் நூல் கூட ஷேர் பண்ணிருங்க. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வரட்டா. பிரியங்கா அக்காவுக்கு இப்போ சமீபத்தில் கல்யாணம் ஆச்சு, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிங்க. அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னா, கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு வாழ்க்கை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் ஒரு நிறைய தடுமாற்றங்கள் அப்படி வந்து வர்றப்ப அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, இப்போ நிம்மதியான வாழ்க்கையை அமையட்டும் எல்லா சார் வாழ்த்துறோம். ஏன்னா அவங்களும் மேடைக்கு ஏட்டால் 8 மணி நேரம் கூட ஸ்டேஜில் அதே எனர்ஜியாக இருக்கும். டான்ஸ் ஆடுவாங்க, பாடுவாங்க. ஃபீமேல் ஆங்கரில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அருமையான, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசித்து அழகாக கிண்டல், இப்போ குறுகிய காலம்தான் வந்து, ஆனால் மேடை ஆளுமே அழகாக பண்ணுவாங்க, ஹியூமராகவும் பண்ணுவாங்க. ஹியூமர் சென்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஆங்கரில் அவங்களுக்கு தான். அது அவங்களுக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நிம்மதியாக இருக்கட்டும், இனிமேலாவது சந்தோஷமான வாழ்க்கை. பிரியங்காதும் ஜனனி ஐயர்தும் we thought it was on the same day, but now it is like not on the same. இன்னும் இவங்க ஜனனிக்கு முன்னாடி நடந்தது, சோ அவங்க ரிலீஸ் பண்ணது it was on the same day. Okay. Yeah. So yeah, ஜனனி இத பத்தி பேசும்போது it was such a dreamy wedding. Correct. போது I mean it's an engagement. So அந்த லுக் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஓ ஜனனி and see எனக்கு வந்து இந்த வீக்கே வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல கூட ஒரு ஸ்டோரியா போட்டிருந்தேன். It was an overwhelming week with regards to happiness and joy. ஏன்னா
நான் கரியர் ஆரம்பிச்ச புதுசுல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு யாருமே தெரியாது. ரொம்ப ரொம்ப பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சேன். அண்ட் ஐ வாஸ் அ வெரி யங் கேர்ள். ஐ வாஸ் 23 இயர் ஓல்ட் அப்போ. இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதே ஒரு புதுசான ஒரு விஷயம். அந்த டைம்ல என்னை நம்பி கொடுத்த 2 பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து பிரியங்கா அண்ட் ஜனனி. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி 2 பேருக்கும் இந்த வீக்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம், தே ஃபவுண்ட் தேர் லவ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்தது. அதை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் யாருன்னே யாருக்குமே தெரியாது அப்போ. அப்ப நானா வந்து சும்மா வந்து ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்றது, அப்போ அதெல்லாம் ரொம்ப புதுசு. ஸோ ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்றது அதெல்லாம் பார்த்து பிரியங்கா என்னை கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு அப்போ நான் போய் பண்ணது தான். அதே மாதிரி தான் ஜனனியும். இவங்க 2 பேர் வந்து எனக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட். நான் யாருன்னு தெரியாத போது எனக்காக நின்னவங்க அவங்க 2 பேர். அதுவே ஒரு ஆக்சுவலி அதான் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாத இப்பவும் என்ன எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல வரல. ஒரு 4 பேருக்கு இப்ப தெரியுதுன்னா அதுக்கு வந்து எனக்கு ஆரம்பத்துல ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்தது அவங்க 2 பேர். கண்டிப்பா கண்டிப்பா. அதான் ஹாப்பி டு see like women helping women அப்படின்னு. Of course ஈஸியா வந்து I think there are chances like women-ஏ வந்து sometimes degrade பண்ணிடுவாங்க இன்னொரு women. Correct. Happy to see like very women true. pushing other women அப்படின்ட்டு. Of course speaking strong women will always push each other up. Yes. Well said seriously. And of course Priyanka found her love அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்கல்ல. I think உங்களோட வீடியோ பார்த்துட்டு and எல்லா அந்த போட்டோஸ்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பி கமெண்ட்ஸ். ஃபைனலி she found her love அப்படின்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க. I'm her best friend. Yes. I've been very 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 happy to be a part of her wedding. கண்டிப்பா. சோ அந்த போட்டோஸ் வீடியோஸ் நீங்க வீடியோஸ் போட்டீங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது she was very happy அப்படின்ட்டு. சோ working with her அந்த வெட்டிங் நீங்க லிவ் பண்ண அந்த மொமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா it was truly very happy. இன்னைக்குன்ட்டு இல்லை, என்னைக்குமே வந்து பிரியங்காவோட வந்து there's never a dull moment. சுத்தி இருக்கவங்கள எப்பவுமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. she's such a genuine soul. நான் சும்மா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. she will make everybody around her happy. ஒரு நாள் கிட்ட கூட வந்து யார்கிட்டயும் ஒரு கடிஞ்சு பேச மாட்டாங்க. இல்ல வந்து ஒரு ரூடா பேசுறது, அவங்க ஒரு செலிபிரிட்டி அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்காது. இப்ப நம்ம 2 பேரும் எப்படி பேசிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இருக்கும் அவங்க கிட்ட பேசுறதும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அவங்கள பார்க்க வரீங்கன்னா கூட she'll make you feel at home. ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு ஜென்யூனான கேரக்டர் அவங்க. ஆக்சுவலி அதான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா அந்த வீடியோஸ்லயே பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு வீடியோல வந்து நான் அம்மன் மாதிரி நிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கேலண்டர்ல of course she had 2 looksல. ஒன்னு ஒரு ப்ளூ கலர் saree, இன்னொன்னு வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் saree நம்ம தமிழ் ட்ரெடிஷன்ல அந்த மாதிரி இருக்கு இல்ல, எல்லா ட்ரெடிஷன்ஸ்லயே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு saree போட்டு போவாங்க. அதுக்கப்புறம் முகூர்த்த சாரின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாரி கட்டிட்டு போயிட்டு ஐயர் ஆசீர்வாதம் பண்ணி மூத்த சாரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ தட் வாஸ் அ செகண்ட் லுக். ஆக்சுவலி இப்போ செகண்ட் லுக்குன்னு போது இப்போ நான் அது ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்துட்டு இருக்கேன். அதாவது அந்த சைடுல வந்து ஒரு ட்ரேப்பிங் வச்சு கரெக்ட் இட் இஸ் துப்பட்டா மாதிரி. ஆமா, ஒரு எக்ஸ்ட்ரா துப்பட்டா ஒன்று ஈதர் கான்ட்ராஸ்ட் கலர்லயோ இல்ல பார்டர் கலர்லயோ போறாங்க. இல்ல வந்து ஃபுல் மோனோடோன் லுக் இருக்குன்னா அந்த மோனோடோனை பிரேக் பண்ற மாதிரியான ஒரு துப்பட்டா வந்து ரொம்ப வந்து இப்ப ரீசெண்டான பிராக்டிஸ், ரொம்ப ரீசெண்டான ஒரு ட்ரெண்ட். அந்த காலத்துல வந்து ராஜா ராணிங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சைட்ல ஒரு ட்ரேப் மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு விதமான ஒரு ராயல் லுக் கொடுக்கும். சோ இப்ப இதுலயுமே அவங்க வந்து ஒரு கோல்ட் சாரி போட்டிருந்தாங்க. அந்த கோல்ட் சாரியை பிரேக் பண்ற மாதிரியான ஒரு மரூன் துப்பட்டா கொடுத்திருந்தாங்க அவங்களோட டிசைனர். ஸோ ரொம்பவே அழகா இருந்தது பாக்குறதுக்கு. ஆக்சுவலி நாங்க எல்லாருமே இட் இஸ் லைக் வெரி சர்ப்ரைஸ். திடீர்னு வந்து அவங்க வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வெட்டிங் போட்டோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா லைக் ஒரு சில போட்டோஸ்லாம் பார்க்கும்போது we were very happy. It is we were living in that moment. எங்களுக்காக ஏதான அன்சீன் நீங்க பார்த்தது, நாங்க எதுவுமே பார்க்காதது நீங்க ஏதான எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? It was a very very intimate wedding. ரொம்ப அவங்க she has always been a very private person. அவங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி she has always been very private. ஸோ அதுல வந்து குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. To see her happy as her friends and family to witness. ஆமா, ரொம்ப ஆமா, everybody were emotional obviously இல்லைங்களா. நம்ம வந்து ஏதாவது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோட இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. so that was very happy. So one such like என்னன்னு சொல்றது ஒரு unforgettable moment in this wedding அப்படினா நீங்க என்ன சொல்லுவீங்க? Seeing her happy and seeing her bounce back. You know, it takes a lot of effort and courage for a woman especially. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.
சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.